ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா டீம்ல 4 பேருமே 8th லெவல் பிரைமேட் தான். அப்படியே 4 பேரும் சேர்ந்து ஒரு சிஎஸ் மேட்ச் போலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு சிஎஸ் மேட்ச் போயிருப்போம். அந்த மேட்ச் சும்மா இல்லாம M5 2 அடி அடிப்பேன், படவே படாது. டக்குனு ஸ்கை தேத்தி டவுன் பண்ணி ஸ்கைல கிளியர் பண்ணி விட்டுருவேன் இந்த ஒரு கில்ல. ஆனா ஹெச்பிலன்னு சொல்லி மெடிக்கல் போட்டு விட்டுருப்பேன். குறுக்குல இந்த கௌஷிக் மாதிரி உள்ள வந்து பூந்துருவான். டக்குனு ஸ்கை தேத்தி 2 வெட்டி அவனை டவுன் வச்சிடுவேன். நானும் அவனை டவுன் வச்சுட்டு மெடிக்கேட் போட அவன் டீம்மேட்டோட ஏற என்ன டவுன் பண்ணி அவனும் கீழே எடுத்து விடுவாங்க. டீம் லாஸ்ட்ல அலன் மாமா இருப்பாரு. ஒன் டாப் போடுன்னு சொல்லிருப்போம், ஆனா அவரை ஒன் டாப் போட்டாங்க. வெயிட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் இயர்க்குள்ள 100K அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கோம். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஏகேல தரமா ஐதி இந்த ஒரு ரவுண்ட வந்து எடுத்தா இந்த ஒரு ரவுண்ட்ல ஒரு சம்பவம் பண்ணிருப்போம். நம்ம டீம் கிட்ட ஸ்டார்டிங்கே சொல்றோம் 4 பேர் இருக்காங்க, நான் ஈஸ் அடிச்சுக்கிறேன். டக்குனு ஏகே எடுத்து 2 டவுன் பண்ணிட்டு நானும் ஏற ஆரம்பிச்சிடுவேன். இருந்தாலும் ஒருத்தர் லெஃப்ட்ல தான் இருப்பான்னு சொல்லி அழுத்தினா அங்கதான் இருந்தா கரெக்டா டவுன் ஆயிடுவான். என்னடா இது ட்ரிபிள் கில்னு வருது பார்த்தா நம்ம பிஎன் கிங் வந்து அங்க வேலையை பார்த்து விட்டுருவாப்ல. நெக்ஸ்ட் ரவுண்ட்லயே தரமான ஒரு ஈஸ் போடலாம்னு சொல்லிட்டு நானும் ஏறி ஒரு டவுன் அடிச்சிருவேன். டவுனையும் கிளியர் பண்ணிட்டு லாங்ல வந்து ஒரு ஹெட்ஷாட் அடிப்பேன். டக்குனு நான் ஈஸ் அடிச்சிருன்னு சொல்லதான் நம்மளோட டீம்மேட் ஏறி 2 பேரையும் முடிச்சிருவாங்க. என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை பார்த்தா நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்மள முடிச்சு போடுவாங்க. ஆலன் மாமா விக்கி தான் இருப்பாங்க. ஆலன் போய் டக்குன்னு 150 கனெக்ட் பண்ணி ஒரு டவுன் வச்சிருவாங்க. அப்படியே விக்கி ப்ரோ திருப்பி பார்க்கணும் பார்த்தா MP48 ஐத்தி இருந்தாரு. ஆலன் ப்ரோ ஏறுன்னு சொல்லுவேன், ஆனா விக்கி ப்ரோ MP48 ஐத்தி ஒரு தரமான புயல் எடுத்துட்டோம் கைஸ்.